அரசாங்க பள்ளிக்கூடத்திலே படித்து அரசாங்க காலேஜிலே படித்து எம்பி ஆகி அமைச்சராகி நாட்டுலாம் போயிட்டு வந்துட்டேன். இவ்வளவு எப்படி ஏற்பட்டது? எங்கள் தாத்தா ஏன் படிக்கல, எங்கள் அப்பா ஏன் படிக்கல, நான் ஏன் படித்தேன்? இதற்கு பின்னால் பெரியார், அண்ணா, கலைஞர்கள் அந்த திராவிட தத்துவம் முன்னோராக படிக்கிறது எங்களுக்கு தேவைக்கு வந்துருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த தேர்தல் தடம் அதற்கான மட்டுமல்ல என்பதற்காக சொல்கிறேன். ஏன் நான் எட்டாவது பையன் சொன்னேன்னா, அந்த 15 ஏக்கர் நிலத்தில் நான் படிக்கும்போது காலையில் 6 மணிக்கு மோட்டார் இருக்குது, 8 மணி வரைக்கும் தண்ணி கடிச்சிட்டு அப்புறம் அந்த மோட்டாரே குடிச்சிட்டு அப்புறம் தான் மணி பண்ணுவோம். 8ஆவது மணி செயல்படுறது. இன்றைக்கு ஆங்கிலம் பேசுகிறேன். இந்த ஆங்கிலத்தை பார்த்தா நாடாளுமன்றத்தில் பாராட்டுறோம், போராட்டம் வரோம், அதெல்லாம் பின்னாடி வரலாறு. ஆனால் அப்போ எனக்கு தெரியும், எங்கள் கிராமத்தில் 31ஆம் தேதி முடிஞ்சு 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஆனால் கரண்ட் பில் கட்டலாம் வீசில் கட்டிடுவோம். பெரியவங்க வந்து தெரியும். 30ஆம் தேதி மாதம் பண்ணிருப்போம், நிறைய எடுத்துருக்கோம். அதுக்கு போகிறது 15 நாள் அடிச்சிடலாம். கடைசி தண்ணி விடணும், அன்னைக்கு அண்டாக்குள்ள இருக்கணும், நகை இருக்கணும், காலி இருக்கணும். இந்த விவசாயம் பண்ணுற மாதிரி கொஞ்சமே இல்லை. ஒரு விவசாயத்துக்கு பண்ண மாதிரி எனக்கு தெரியும், வழி தெரியும். அப்போ எம்ஜிஆர் முதலமைச்சர் நாராயணசாமி மாதிரி ஒரு பெரிய விவசாய சங்க தலைவர் இருந்தார், பெரிய கட்டமைப்பு வச்சிருந்தார். ஒரு 10,000 பேர் அழைச்சிட்டு போய் கோட்டையில் போய் எம்ஜிஆர் மனு கொடுத்து போனார். என்ன கேட்டோம்னா, எம்ஜிஆர் அவர்களே, ஒரு யூனிட் கரண்ட் 1 பைசா குறைங்க, உழுதவன் கணக்கு பார்த்தா உடனே கூட இருக்க மாட்டேங்குது, நாங்கள் நாளெல்லாம் கஷ்டப்படுறோம், கடைசியில் மினிஸ்டர் புரியும், ஒரு யூனிட் கரண்ட் 1 பைசா குறைங்கன்னு கேட்டார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் அந்த 30 மணி துப்பாக்கி நடந்தது, தடியடி நடந்தது, அந்த போராட்டம் டிஸ்கஸ் போச்சு. ஆனால் மீண்டும் 89 கலைஞர் முதலமைச்சராக வந்து அதே சட்டத்தை அழைத்து பேசி என்ன கேட்டீங்கன்னு கேட்டார். ஒரு யூனிட் கணக்கு 1 பைசா குறைங்க, உழுதவன் கணக்கு பார்த்தா உலகம் கூட முடிஞ்சல. கலைஞர் சொன்னால், நான் நடிகர் அல்ல, நான் சினிமாவில் தான் வரல, எனக்கு நடவு தெரியும், மாற்று தெரியும், நடப்பு தெரியும், வாழ்க்கை தெரியும், சேது தெரியும். இப்போ நான் அறிவிக்கிற தமிழ்நாட்டில் இனிமேல் ஒரு யூனிட் கரண்ட்டுக்கு 1 பைசா கூட செலுத்த தேவையில்லை. இன்னைக்கு பட்சப்பட்டாங்க தமிழ்நாட்டில் விவசாயி பட்சப்பட்டாங்க, அதுதான் அனுப்பலையே. இந்திரா சட்டத்தை போடல, எம்ஜிஆர் போடல, ராஜீவ்காந்தி சட்டத்தை போடல. அதோட 2000 அருமையான ஆட்சி, அந்த ஆட்சிக்கு போடல. ஏதோ ஒரு உணர்வு என்ன ஒரு போய் 5 மாதம் செய்து வச்சோம், 1,27,000 கோடி வச்சுட்டாங்க. அப்புறம் நானே வாதாடி நானே ஜெயிச்சு போடாமல் சொல்லி வந்தேன். இப்போ அது வந்து அப்போ இப்படி உணர்ச்சி சிம்மங்கள் வந்து விடக்கூடாது. அல்லது எதிரே இருக்கிற டிடி, இன்கம் டேக்ஸ், சிபிஐ, மத்திய அரசாங்கம் ஒன்றா வருது. எனவே என்னதான் நாம் சாதனை செய்திருந்தாலும், என்னதான் நம்முடைய தலைவருக்கு ஆளுமை இருந்தாலும், அவருக்கு இணையான தலைவர் இல்லை என்றாலும், தேர்தல் கலந்து கொண்டிருந்தால் ஜனநாயகத்தில் வாக்கு வங்கி அரசியலில் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. நாம் செய்ய வேண்டிய பணிகளை செய்தே ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தியல். எனவேதான் அமித்ஷா வந்தார். இந்த தலைவருக்கு எனக்கு சொன்னீங்க, நாசர் கூட சொன்னாங்கல்ல, இவர் தமிழ்நாட்டில் இருக்கிறது தான் சொல்றாரு. இவர் இங்கே உட்கார்ந்து கோட்டையில் உட்காந்துக்கிட்டு இந்த ஏவுகணைலாம் எங்கேயாச்சும் இருக்கிற 10 நாட்கள் ஈரான் அனுப்பிடிக்கும். அது மாதிரி 10 பேர் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தலைவர் இருக்காரு. அவர் சட்டமன்றத்தில் உட்காந்துட்டு பட்டன் இருக்குன்னா டெல்லி வரைக்கும் கொண்டு வரும். ஏன்னா ஒன்றும் இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் 72 மெடிக்கல் காலேஜ், அந்த 72 மெடிக்கல் காலேஜில் வருஷத்துக்கு 1,300 பேர் போகிறாங்க. நம்ம காலேஜ், நம்ம வாரியார், நம்ம பணம், நம்ம மருந்து, நம்ம ஊசி, நம்ம நர்ஸு, நம்ம டாக்டர். ஆனால் அமித்ஷா மோடி சட்டம் கொண்டு வராங்க, 9 மெடிக்கல் காலேஜில் 15 சீட்டு நாங்கள் எடுத்துக்கோம் சென்ட்ரலுக்கு. உங்கள் காலேஜில் 15 சீட்டு அங்கே போயிட்டு இருக்கு, 15 சீட்டு. மொத்த சீட்டு தரணும் 5,500 சீட்டு வருஷத்துக்கு போகும். 5,500 சீட்டு இந்தியாவில் லாபகரமாக தமிழகம் செய்திருக்கிறார். சரி, எதிர்ப்போம். ஏக இந்தியா, பீகாருக்கு இங்கே வருவான், தமிழ்நாட்டில் கூட அங்கே போவான், எங்கே போவோம். ஆனால் அந்த 15% இடஒதுக்கீடு உண்டாங்க இல்லை. 20% மலையிருக்கு, நல்லதுக்கு, அறிஞருக்கு. 50% யாருக்கு? வன்னியருக்கு, மலையாருக்கு, செட்டியாருக்கு, நாடாருக்கு, தொண்டருக்கு, நல்லதுக்கு, கொடுத்தாங்க இல்லை. இல்லை, அது சட்டம் கொண்டு வந்து இல்லை. அப்போ வருஷத்துக்கு நம்ம 15 சீட் போனால், இந்தியாவுக்கு 5,000 சீட் போனால் 5 வருஷத்தில் 25,000 டாக்டர்கள் இந்த சமூகத்துக்கு வராது. யாருக்கு வருமோ அவளுக்கு
இதை கேட்பதற்கு என்ன முதலமைச்சர் திராணி இருக்குது? இத்தனை முதலமைச்சர் இருக்காங்க, இத்தனை பிற்படுத்தப்பட்ட முதலமைச்சர் இருக்காங்க, இத்தனை பேர் காலத்தில் யார் கேட்டா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த மனிதன் தான் உச்சநீதிமன்றம் வரைக்கும் அதன் தீர்ப்பை பெற்று அந்த 15% எங்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு என்று தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே பெற்றிருந்த ஒரே தலைவர். நான் காலத்தில் உண்மையாக சொன்னேன், இந்தியாவில் இருக்கிற திட்டம். லண்டனுக்கு போன பொண்ணை பார்க்கறதுக்கு ஒரே பொண்ணு லண்டன் பிடிக்குது, சட்டம் பிடிக்குது. அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் வேலை பார்ப்பாங்க, வழியில் எல்லாம் இருக்காங்க. ஏன்னா இது பாக்கெட் சம்பளம் உண்டு, அதுதான் பார்ப்பாங்க. அது மாதிரி அந்த என் மகனை பார்க்கறதுக்காக போய் ஒரு கொடையில போய் சாப்பிட்டு ஒரு பையன் தமிழ்நாடு வளர்க்கையா நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா லண்டனில் போய் நம்ம போய் வேலைக்காரங்க வச்சு நாங்கள் அனுப்பிடுவோம். அவங்க வந்து படிக்கிறதுக்கு ஒரு 5 மணி நேரமாக 6 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க. எதுக்கு அவங்க கிட்ட எம்பிஏ படிக்கலையா அப்படின்னா மகிழ்ச்சி எந்த டிசி வச்சு பெரிய வச்சு அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? நான் நினைச்சப்ப வசதியாக போகணும் இல்லைங்க, அப்பா அம்மா 2 பேரும் கூலி வேலைக்கு போகிறப்ப ஒரு எம்பிஏ கரிசனம் வசதி போனாங்க அதான் வேலைக்கு போகணும். எப்போ அப்பா கூலிக்கு போகிறாங்க, நீ எப்படி லண்டனுக்கு படிச்சு கேட்டேன். அப்போ அந்த பையன் சொன்னான், ஆதிதிராவிட சமுதாயத்தில் பிறந்து மெரிட்டில் வெளிநாட்டு பள்ளிகளுக்கு இடம் கிடைத்தால் தமிழ்நாடு அரசு 35 லட்சம் ரூபாய் தருன்னு நம்முடைய முதலமைச்சர் அறிவித்தார். அந்த காலத்தில் தான் ஆசைதான் அம்சங்கள்லாம் தமிழ்நாட்டிலேயே ஓட்டிட்டு வர வேண்டியது. ஸ்டாலின் இங்கே போய் டெல்லி லண்டன் போயிடுச்சு. இவ்வளவு சாதனைகளை செய்ததுக்கு பிறகும் நான் ஏன் தேர்வு செய்யணும்னா நான் சொன்ன காரணம் தான். என்ன காரணம்? இந்த நிமிஷம் வந்து அமித்ஷா பேசுறாரு மதுரையில் கேட்டீங்களா? நாங்கள் டெல்லியை அரவிந்த் கெஜ்ரிவால் காலி நாங்கள் ஆட்சி, ஹரியானா விட்டோம், நாங்கள் விட்டுவிட்டோம், மகாராஷ்டிரா விட்டுவிட்டோம், நாங்கள் விட்டுவிட்டோம். இப்போ மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மராட்டிய மொழி இல்லை அடிச்சுட்டான். ஏற்கனவே பீகார் வந்து பிஜி மொழியில் போயிடுச்சு. குஜராத்தி மொழி இல்லை. ஒவ்வொரு மாநிலமாக அந்த வட்டார மொழிகளை மாநில மொழிகளை அழித்து கொண்டே வருகிறார்கள். ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மதம், ஒரே உணவு கொண்டு வந்துடுவோம். அப்புறம் கொண்டாந்து ஒரே மாதிரி என்ன மாதிரி பையாவை பண்ணுவோம். வேட்டை கட்டாத ஏன்னா ஏழை இந்தியா பாரதம் வேற்றுமைகளை நாங்கள் எடுத்து பண்ண மாட்டோம். இந்தியாவுக்கு பெருமை தெரியுமா? எத்தனை மதம் இருக்கு? இந்து மதம், கிறிஸ்துவ மதம், முஸ்லீம் மதம், ஜைன மதம், சீக்கிய மதம், பௌத்த மதம், எத்தனை மதம் இருக்கு? சாதி எத்தனை? 5000 சாதி இருக்கு. வரும்போது சொல்லுங்க, பொன்னேரி மலையாரு, வேலூர் மலையார், வேலூர் மலையார், ஒட்டுமொழி அத்தனை வித்தியாசம் ஜாதி. அப்ப மதத்தால் ஏற்பட்டவர்கள், சாதியால் ஏற்பட்டவர்கள், பேசுற மொழியால் ஏற்பட்டவர்கள். இந்தியாவில் மணிப்பூரில் நம்ம பேசுவோம்னா, நம்ம பேசுறத காஷ்மீர் பேசுறோம்னா சரி மொழியை விட்டுங்க, சாப்பாடு வேணா நம்ம இந்தியா கிடைக்கா, உடை வேணா வீட்டு ராஜஸ்தான் இருக்கானா, ராஜஸ்தான் தாழ்த்தமா இல்லை. அப்போ உடை வேற, உணவு வேற, மொழி வேற, மதம் வேற, சாதி வேற, எல்லாம் வேற. ஆனால் இந்தியா ஒரே நாட்டுக்கு என்ன காரணம்? என்ன காரணம் என்றால் இத்தனை வேற்றுமைகளை அங்கீகரித்து அந்த வேற்றுமையிலே கூட குறை இருந்தால் அந்த குறையை நிறைவாக்குவதற்கு அரசியல் சட்டத்துக்கு எல்லாமே செய்யும். 2000 வருஷம் சாப்பிட்டு படிக்கல, வேலைக்கு போகல, அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? பிற்படுத்தப்பட்ட படிக்கல, ஜாதி முதலியாக சசியாக பெரிய அவனும் படிக்கல, அவனுக்கு என்ன செய்யும்? இல்லை. மதச்சிறுபான்மைக்கு என்ன இருக்கு? மொழிவாரி சிறுபான்மை தெலுங்கு பேசுறதுக்கு என்ன உரிமை? காலேஜ் ஆரம்பிச்சா இருக்கு. அப்போ உச்சநீதிமன்றத்துக்கு என்ன அதிகாரம்? நாடாளுமன்றத்துக்கு என்ன அதிகாரம்? தேர்தல் இவ்வளவு உட்கார்ந்து அந்த அரசியல் சட்டம் எவ்வளவு வேற்றுமை இருந்தாலும் அவ்வளவு பேர் ஒற்றுமையை கொண்டு வந்து பாதுகாப்பதற்கு அரசியல் சட்டம். அந்த அரசியல் சட்டத்தை எதிர்க்க வேண்டும் என்று தான் பிஜேபி விண்ணப்பிக்கிறாங்க. அந்த திட்டத்துக்காக தான் அமித்ஷா சொல்றாங்க, எல்லாத்தையும் மாற்றி தமிழ்நாட்டை மாற்றணும். தமிழ்நாட்டை மாற்ற முடியும். டெல்லியிலே நீ வீட்டுக்கு கனிமணி, டெல்லியிலே வீட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் கனிமணி பின்னால் தத்துவம் இல்லை. ஹரியானாவில் தத்துவம் இல்லை. இப்படி தத்துவம் இப்ப என்ன சொல்றாங்க? மகாராஷ்டிராவில் இனிமேல் புத்தி தான் புத்தி வந்துடும். 1937 நமக்கு வந்து புத்தி கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு பிறகு மகாராஷ்டிரா வந்துருது. இனிமேல் மகாராஷ்டிராவில் மராட்டியத்தில் தான் எழுத வேண்டும், மராட்டியத்தில் தான் பேச வேண்டும், இந்தியர்களுக்கு வேண்டாம் அப்படின்னு 3 வருஷம் சொல்றாங்க. அப்ப அமித்ஷாவுக்கு என்ன புரியலன்னா, எங்க பார்த்தாலும் மதத்தை சொல்ல விட்டுக்கிறான், ராமன் கோயிலுக்கு தான் விட்டுக்கிறான், தமிழ்நாட்டில் நம்ம பாஷை போட மாட்டேங்குது. என்ன காரணம் தெரியல. என்ன காரணம்? 10 காலத்தில் உறுதி வச்சுருக்கீங்க கோயில்
சிவகோயில் போகிறப்போ முருகரை காவலிட்டே எடுத்துக்க, கருப்பணசாமி ஆளுநர்கிட்டே எடுத்துக்க, நாசர் வசூலி போதே போய்க்க, கிறிஸ்துவர் சர்ச்சுக்கு போதே போய்க்க. எங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை உண்டு. ஆனால் அரசியல் என்று வந்துவிட்டால் திராவிட அரசியல், திமுக, அப்ப அரசியலை ஆன்மீகத்தில் கலக்காமல் பார்த்துக் கொண்டிருந்த புத்தியை யார் செஞ்சுட்டாங்க தெரியாதுன்னா கலைஞர் செஞ்சுட்டாங்க. இதுதான் அமித்ஷாவுக்கு தெரியல. நீங்கள் வீழ்த்தியதெல்லாம் ஒற்றை மனிதர், ஆனால் நீங்கள் வீழ்த்துவதாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒற்றை மனிதர் அல்ல. அவருக்கு முன்னால் பெரியார், அண்ணா, கலைஞர் திராவிட தத்துவம் இருக்கிற காரணத்தினால் அவருக்கு அதான் பேசுறேன். எப்படியாவது வீழ்த்தது. நான் இவ்வளவு பீடியோடு பேசுறது காரணம், நீங்க சந்திக்கிற தேர்தல் ஏதோ தமிழ்நாட்டுக்கான தேர்தல் வச்சுக்காங்க. இது இந்தியாவுக்கான தேர்தல் கூட. இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றுகிற தேர்தல், இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற சமநலம், மதச்சார்பின்மை, ஜனநாயகம், இறையாண்மை இவற்றை பாதுகாப்பதற்கான தேர்தல். இந்த தேர்தலில் ஏதாவது நடந்து நம்ம முதலமைச்சர் ஆக முடியலன்னா ஒரு ஆந்திரா ஐக்கிய சொன்னார், பக்கத்து ஆந்திரா ஐக்கிய சொன்னார், நாங்கள் வழியில் நம்ம ஜனபதி பிரச்சனை வந்து பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தோம். ஆனால் மனப்பூர்வமாக சொல்கிறோம், பீகாரில் அந்த மொழி அடிக்க போச்சு, மராட்டியத்தில் மாகாணம் அடிக்க போச்சு, ஆந்திரா பண்ண போகிறாங்க. எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க, பேய் விசாசம் உள்ள வராமல் பொருளாதார எலெக்ஷன் இருப்பார் நம்ம கிராமத்தில். அந்த பையன் சொல்கிறாரு, எம்பி அது மாதிரி இந்தியாவை காப்பாற்றுகிற ஒரே இலைச்சாமி எங்களுக்கு தெரிந்து முத்துவேல் கருணாநிதி சாமி. அப்போதான் சொல்கிறேன், இந்த தேர்தலை நீங்கள் தமிழ்நாட்டு தேர்தலாக பார்த்தாங்க, இந்தியாவை காப்பாற்றக்கூடிய மகத்தான தலைவர் தலைவர் இருக்கிறார் என்று வடபுறத்தில் இருக்கிற தலைவர் தான் எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. எனவே இவ்வளவு பீடியை நான் சொல்வதற்கு காரணம், இந்த தேர்தலில் உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற லட்சியம், உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற தோல்வியில் உட்கார்ந்திருக்கிற அந்த மிகப்பெரிய வெற்றிக்கான இந்த வாய்ப்பு இருக்கிறது. அது வந்து சாதாரண அல்ல. இந்தியாவை காப்பாற்றப்படுகிற அந்த லட்சியம். இவ்வளவு பெரிய ஊழல் கொடுத்தாங்க. உங்களாம் எல்லாம் இருப்போம், எல்லாம் இருக்காது. ஏன்னா நான் ஒடிசாவுக்கு வந்தேன். நான் வந்து நாசத்தை பேப்பர் கொடுத்து நடக்கல, கோயில்காலத்தில் டிரான்ஸ்ஃபர் கட்ட கிடைக்கல, ஒரு சத்துணவு பணியாளர் வந்து இன்டர்வியூ கிடைக்கல, ஒரு டிரான்ஸ்ஃபர் சொந்தக்காரங்க கட்ட கிடைக்கல, ஒரு கான்ட்ராக்ட் கட்ட கிடைக்கல. இப்படிலாம் போராட்டம் இருக்கும், இல்லாமல் தான் இருக்காது. நீங்கள் இல்லைன்னு தலையை கேட்பீங்கன்னா அது வேற இருக்கும், நிறையா இருக்கும். அந்த குறையெல்லாம் இருந்தால் கூட இந்த தேர்தலில் தயவு செய்து அதை பார்க்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் அல்ல. இந்த தேர்தல் இந்தியாவை காப்பாற்றுகிற தேர்தல், தமிழ்நாட்டை காப்பாற்றுகிற தேர்தல், இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றுகிற தேர்தல். நம்முடைய குறைகளெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு காலம் இருக்கிறது. நான் ஒவ்வொருவரையும் பார்க்க முடிஞ்சாங்க. அடுத்து டிஎன்சியை பார்ப்போம். நாசத்தை சொல்லாமல், டிடிஜியில் சொல்லாமல், மாவட்ட செயலர் சொல்லாமல், கமிஷனர் சொல்லாமல், திடீர்னு இந்த காரணம் வீட்டுக்கு முன்னால் வந்து இருக்க வேண்டும். எனக்கு தெரியும், இந்த மேடையிலேயே டிக்கெட் 10 பேர், இந்த மேடையிலே டிக்கெட் 10 பேர் எனக்கு தெரியும். கேட்பது உரிமை. அவரை வெற்றி பெற செய்ய வேண்டியதான் ஒரு லட்சம். எனவே இந்த குணங்களெல்லாம் வெற்றி வைத்துவிட்டு நமக்கு இருக்கிற ஒரே லட்சியம், இந்த மனிதருக்கு அதிகாரம் வேண்டும். இந்த அலுவலகத்தில் எல்லாரும் போய் தேசிய நெடுஞ்சாலை பார்த்தோம்னா 2 மணி நேரம் போலீஸ் நிலையத்தை காப்பாற்றிடுவாங்க. ஏன்னா சட்டத்தை கவனம் பண்ணுறீங்க. ஆனால் அதே செயலை ஒரு யூனிஃபார்ம் போலீஸ்காரர் நின்று வாயில் வச்சு தொப்பி வச்சுட்டு ஊதுனா 2 மணி நேரம் நிற்கும். ஏனென்றால் அந்த ஒற்றை மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம். அப்போ அதிகாரம் இருந்தால் 1 நிமிஷம் காப்பாற்றலாம், 1 நிமிஷம் செலுத்தலாம். அது மாதிரி இந்த அதிகாரம் அதிகாரம் கொடுக்கப்பட்டால்தான் இந்தியாவை காப்பாற்றக்கூடிய வல்லமை பெறுவார். இந்தியாவை காப்பாற்ற மனிதனுக்கு அதிகாரத்தை சேர வேண்டும். எனவே அந்த ஒவ்வொரு வழிகாட்டுங்கள். உங்களை மீண்டும் நான் சந்திப்பேன். ஒவ்வொரு பகுதியாக திடீர்னு சந்திப்பேன். உங்களுடைய துறைகளெல்லாம் நேரடியாக பண்ணலாம். லட்டப்பேரை கொடுக்கலாம், வெள்ளக்கம்பேரை கொடுக்கலாம், என்ன இருக்கும் நாளைக்கு விசாரணை. எனவே இன்னும் அடுத்த மாதங்களில் நம்முடைய பிரச்சனைகள்லாம் நமக்கு ஆரோக்கியமாக ஜனநாயக உட்கார்ந்து தீர்த்து கொண்டு வெற்றிகளை கேட்பதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணிகளோடு கேட்டு இவ்வளவு அமைதியாக நேரத்தில் இருக்கிறது சொல்லி இப்போ பிஏஏ கூட சரியாக இருக்கிறதா பார்க்கணும். அதாவது கேட்டுருக்காரு எப்படி தான் பார்த்துருவாங்க. அதனால் நான் செக் பண்ணுறேன்.
அதை நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. எங்களை சுத்தம் நீங்கள் யார் உங்களோட நேர்மை சந்தையை கேட்கக்கூடாது. நீங்கள் சரியானதான் இருக்கிறீர்கள், நேர்மையானதான் திருவள்ளுவர் இருக்கிறார் என்பதை நான் தலைவர்கள் சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தவறுகள் தான் கேட்டுருக்கலாம். டிஎன்ஏ எப்படி சரியாக இருக்கும், ரேண்டம் செக்அப் பண்ணுறோம், பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் கடமை செல்லலாம் என்று உங்களெல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த அளவில் மிக அமைதியாக இருந்து எங்களை கேட்டதற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.